கலாட்டா நக்ஷத்ரா அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023. Title sponsor GT Holidays and Kokila Women's Innerwear, supported by Supreme Mobiles, Satyabama Institute of Science and Technology, Number Family Builders and Developers Private Limited, and Anuj Tiles. Powered by Jayachandran, Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Poppy Mattresses, Salem Street, Raghavendra Jewellers, Niagara Bath Fitting and Healthware. Hospitality partner Hilton Chennai, Novotel Chennai, Chemius Road. Food partner Topi Opa Biryani, A2B Sweets and Snacks, Indian Veg Restaurant. Beverage partner Coca-Cola. Snacks partner Meet and Eat. Sweet partner Nandini Sweets. Luxury partner Boom Cars. கோபால், முதல்ல நான் நடிக்கிறது தான் வந்தேன். அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன். இப்போ சொல்கிறேன் கோபால், நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் கோபால், காத்திருப்பேன் கோபால். அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. முதல்ல சரோதெல்லாம் எடுத்துடுங்க, அதுக்கப்புறம் என்னது எடுங்க, பாவம் அவங்க வேறு ஷூட்டிங்கெல்லாம் போகணுன்னு அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் சாப்பிட்றதுக்கு. அப்போ குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அவர் உடனே ராமச்சந்திரன் 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 சொல்லிட்டு அவர் தான் பேர் வச்சார். அன்று வந்தது நிலா அந்த பாட்டு. நான் ஆபாசமாக எதுவும் தெரியக்கூடாது, நல்லா கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அவர் பர்மிஷன் கொடுத்தாரு, நீ நடிக்கலை, வீட்டில் சும்மா உட்காரது வேண்டாம், எப்போவுமே பொம்பளைங்க சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும், நீ நடிக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஆசை வச்சுக்கிட்டா நிராசை வரும், அப்படி இல்லைன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கலாட்டா நக்ஷத்ரா அண்ட் ஒண்டர் விமன் அவார்ட்ஸில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. சரோஜா தேவி அம்மா அவார்ட் வாங்கிட்டு நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. அவார்ட் வாங்கினது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? கலாட்டாவோட இந்த அவார்ட் எப்படி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அந்த கலாட்டான்ற பேர் வச்சுருக்காங்களே, அது ஒரு ரொம்ப அதிசயமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா ரொம்ப சந்தோஷம். அம்மா, நீங்கள் நடித்த படங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் கூட டப் மாஸ்டர்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாம்மா? சில படங்கள் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம படங்கள் நிறைய ஸ்டோரி இருக்கும். இப்போ இருக்கிற படங்களில் அவ்வளோ ஸ்டோரி இருக்கிறது இல்லை. இல்லை, உங்களோட டைலாக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் பேசி நடித்த கேரக்டர், அதை இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அதே மாதிரி டைலாக் பேசி நடிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோஸ்லாம்? பார்த்துருக்கேன். நாங்கள் ஒரு வீடியோஸ் காமிக்கிறோம், அது ரொம்ப ஃபேமஸான டைலாக். அது அம்மா, இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில். எங்களுக்காக அந்த 2 வார்த்தை மட்டும் சொல்ல முடியுமாம்மா? கோபால், முதல்ல நான் நடிக்கிறது தான் வந்தேன். அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன். இப்போ சொல்கிறேன் கோபால், நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் கோபால், காத்திருப்பேன் கோபால். இந்த கோபால் அப்படிங்கிற சரோஜா தேவி அம்மாவோட இந்த டைலாக் பயங்கர ஃபேமஸ் இப்போ இருக்கிற கிட்ஸ். என்ன இருக்கு அதில் அப்படி? நீங்கள் கூப்பிடுறீங்கல்லம்மா கோபால் அப்படின்னு, அதை அதே மாதிரி பேசி காமிக்காத யங்ஸ்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோ ஃபேமஸ். எம்ஜிஆர் அவர்களே உங்களோட கால் சீட்டுக்காக வெயிட் பண்ணி சண்டை போட்டு நிறைய படங்கள் கூட நடித்த ஒரு கதாநாயகினா அது சரோஜா தேவி அம்மா தான். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமாம்மா? அது நான் தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி, அது 4 பாஷையில் நடிக்கிறதுனால நிறைய கால் ஷீட் கொடுக்க வேண்டியது வந்தது. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. முதல்ல சரோதெல்லாம் எடுத்துடுங்க, அதுக்கப்புறம் என்னது எடுங்க, பாவம் அவங்க வேறு ஷூட்டிங்கெல்லாம் போகணுன்னு அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. உங்களோட மகனுக்கே கௌதம ராமச்சந்திரன் பெயர் வச்சிருந்தீங்கல்லம்மா? ஆமாம். அதுக்கு ஒரு சிறப்பான மரியாதை அப்படிங்கிற ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, அது எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் சாப்பிட்றதுக்கு. அப்போ குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அவர் உடனே ராமச்சந்திரன் 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 சொல்லிட்டு அவர் தான் பேர் வச்சார். அதனால கௌதம ராமச்சந்திரன். கௌதமின்றது விக்னேஸ்வராவுடைய பேர், அதையும் சேர்த்து வச்சுருக்கீங்க.
அந்த காலத்திலேயே உங்களுடைய கணவர் திரு ஹர்ஷா அவர்கள் திருமணத்துக்கு அப்புறமும் நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவர் பர்மிஷன் கொடுத்தாரு. நீ நடிக்கலை, வீட்டில் சும்மா உட்காரது வேண்டாம், எப்போவுமே பொம்பளைங்க சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும், நீ நடிக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். நீங்க பர்மிஷன் கேட்டு அவர் கொடுத்தாரா இல்ல அவரே நீங்க நடிக்கணும் அப்படின்னு இல்லை இல்லை விருப்பப்பட்டாரா? இல்லை, அவருக்கு அந்த இதெல்லாம் வரல. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நான் ஒன்றும் கேட்கல. வந்து ஒரு விழாவில் திலீப் குமார் வந்திருந்தார். அவர் வந்து சொன்னார், மிஸ்டர் ஹர்ஷா இந்த மாதிரி அவங்கள பிக்சர் ஃபீல்டு நிறுத்தாதீங்க, ஷீ இஸ் எ வெரி குட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை நான் நிறுத்த மாட்டேன், அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க நடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நடித்தேன். திரு ஹர்ஷா அவர்கள் வந்து ஒரு 16 வருடம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் மதரா குழந்தைங்களை வளர்க்குறதுல இருந்து எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. திரைத்துறை சாதனை அப்படிங்கிறத தாண்டி குடும்ப வாழ்க்கையிலையும் அந்த கணவருக்கான மரியாதை அப்படிங்கிறத நீங்க எப்பயுமே தவற விட்டதில்லை. ஆனா ரொம்ப கொஞ்ச காலம் அவரோட வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் மதரா 20 வருஷம் 20 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சிங்கிள் மதரா குழந்தைங்களை வளர்க்கும் போது இருந்த சிரமங்கள் நீங்க எப்படி சமாளிச்சீங்கம்மா? நிறைய சிரமங்கள் வந்தது. ஆனால் நம்ம சமாளித்து ஆகணும், அப்போ தான் குழந்தைங்க நல்லபடியாக வருவாங்க. அதெல்லாம் வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவனே, என்னுடைய வேலையெல்லாம் சரியாக நடக்கணும் அப்படின்னு பண்ணேன். இப்போ பசங்க நல்லா இருக்காங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குது. கௌதம் ராமச்சந்திரன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. உங்களுடைய தினப்படி வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கம்மா. எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது. இப்போ இந்த அவார்டு அவ்வளோதான், நான் கேட்கல, அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க, அதுலேயே தெரியுது. அதனால் ரொம்ப ஆசை வச்சுக்கிட்டா நிராசை வரும். அப்படி இல்லைன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய திரைப்பயணத்தில் உங்களுடைய திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்னா எந்த பாடல்மா? நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிறது நான் நடிச்சதுலையே அப்படின்ற பாடல். அன்று வந்தது மிதே நிலா, அந்த பாட்டு. பாடலாமேம்மா? இல்லை, இப்போ நீங்கள் பாடினீங்களே, தெரியல, வடிசெல்லாம் தெரியாது. உங்களோட படங்கள்லமா நீங்க ஆரம்ப கட்டங்கள்ல தமிழ் படங்கள்ல நடிக்கும் போது டப்பிங் அப்படிங்கிறது வந்து நீங்களே தான் கிடையாது, கொடுத்திருக்கீங்க, டப்பிங் இல்லையா? கிடையாது. நீங்களே நாங்கள் எங்கள் டைலாக் நாங்களே பேசுவோம், டப்பிங் எல்லாம் கிடையாது. Okay. எல்லாரும் அப்போ பேசுவாங்க. தமிழ் அப்போ புதுசா கத்துக்கிட்டு நீங்க டப்பிங் பண்ணது எப்படி இருந்ததுங்கம்மா? அப்படியெல்லாம் கற்றுக்க போகல, நம்ம ஆக்ட் பண்ணும்போதே பேசிடுறோமே, கற்றுக்க வேண்டியது இல்லை, கற்றுக்கிட்டு தானே பேசுகிறோம். அதனால அது ஒன்றும் கஷ்டம் ஆகலை. நீங்க நடிக்கும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு பிஸியா இருந்திருக்கீங்கம்மா? ஆமாம், எத்தனை மணி நேரம் நீங்க ரொம்ப பிஸியா இருந்திருக்கீங்க? நான் 20 மணி நேரம் பிஸியாக இருந்தேன். ஏன்னா 4 படத்தில் ஆக்ட் 4 பாஷை படத்தில் ஆக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால 20 மணி நேரம் பிஸியாக இருப்பேன். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டேன். வீட்டுக்கு 4 கொஞ்சம். மணி நேரம் தான் தூங்குவீங்களா அப்போ? ஆமாம், அது பத்தவே பத்தாதுலம்மா நீங்க பத்தாது, என்ன உழைக்கிறதுக்கு? பண்ணுறது, எல்லாம் நல்ல படங்கள் ஆ. ஆக்ட் பண்ணி ஆகணும். எங்கள் வீட்டு பிள்ளை, புதிய பறவை, பறக்கும் பாவை, நிறைய இல்லையா? அப்புறம் பறக்கும் பாவை, அப்புறம் என்னென்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன், அன்பேவா. அன்பேவா. அந்த காலத்துல அதிக சம்பளம் வாங்கின ஒரு நடிகைனா அது வந்து அபிநய சரஸ்வதி சரோஜாமா தான். நடிகர்களை விட நீங்க அதிகமா சம்பளம் வாங்கினீங்க. அந்த ஃபினான்ஷியலி நான் இண்டிபெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்ததுமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு ப்ரொடியூசர் கொடுத்தாங்க, வாங்கினேன். அதுக்காக ஹீரோ எல்லாரையும் நான் அப்படி இது பண்ணிக்கல. எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாதம்மா. வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், வரலன்னா சும்மா ஆயிடுவேன். அம்மாக்கு சென்னைக்கு வந்தா ரொம்ப பிடிச்ச இடங்கள் இங்க போவேன் அப்படின்னா எந்த இடமா? சென்னையில மெட்ராஸ். இங்க வந்தா எங்க சென்னை. போவீங்க? சென்னை. சென்னையில பிடிச்ச இடம் மகாபலிபுரம். இப்போ எல்லாம் அங்கே போக முடியல, ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு. ஓகே. அதனால மகாபலிபுரம் ரொம்ப பிடிக்கும். உங்களோட தோழி அப்படின்னா ஃப்ரெண்டு இங்க யாரு ரொம்ப போவீங்கம்மா அவங்க வீட்டுக்கு? இருக்காங்க, ராஜஸ்ரீன்னு இருக்காங்க, பத்மினி போயிட்டாங்க, அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. உங்க கூட நடிச்சவங்கல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாம் யார் யாருமா? ஜமுனா இருந்தாங்க, அவங்க இல்லை. இப்போ வந்து ராஜஸ்ரீ, அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர், எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி ஒன்றும் அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளாமர் அப்படின்ற ஒரு கோட், அது வந்து நீங்க நடிக்கும்போது எப்படி இருந்ததுமா? நீங்க அதுல எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து ஆபாசமாக எதுவும் தெரியக்கூடாது, நல்ல கௌரவமாக இருக்கணும்,
அப்படி நினச்சிட்டு தான் நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அதனால் எனது அப்படி ஒரு கேள்வி வரவே இல்லை. ஒரு கோயிலுக்கு போவேன் அப்படின்னா எந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்க? ஆஞ்சநேயர் கோயில். ஏதாவது அழகு குறிப்பு எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் சொல்லணும்னா ஏதாச்சும் இருக்காமா? அந்த காலத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? எல்லாரும் என்னமா சாதனை பண்ணாலும் பொம்பளை தான், அதை மறக்கக்கூடாது. அது மறந்துட்டாங்கன்னா தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். அது மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. கலாட்டா நக்ஷத்ரா அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023. Title sponsor GT Holidays and Kokila Women's Innerwear, supported by Supreme Mobiles, Satyabama Institute of Science and Technology, Namma Family Builders and Developers Private Limited, and Anuj Tiles. Powered by Jayachandran, Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Poppy Mattresses, Salem Sri Raghavendra Jewellers, Niagara Bath Fitting and Healthware. Hospitality partner Hilton Chennai, Novotel Chennai, Chemius Road. Food partner Topi Oppa Biryani, A2B Sweets and Snacks, Indian Veg Restaurant. Beverage partner Coca-Cola. Snacks partner Meet and Eat. Sweet partner Nandini Sweets. Luxury partner Boom Cars.